அதுவும் போடக்கூடாது. புளியா கொட்டையா? பூச்சா கொட்டை. அது ஷைனிங்கா வரும். நார்மலியா வரும். முடி நார்மலியா வரும். நல்லா ஷைனிங்கா இருக்குன்னு போடுவாங்க. அது வந்து மேலே வெளியோட அதெல்லாம் பாருங்க. என் முடியும் நல்லா இருக்கும் பாருங்க. வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் பாருங்கள். இந்த பூ வந்து நான் இப்போ எதுக்கு எடுத்துருக்கிறேன்னா சாம்பிராணி ரெடி பண்ணுறதுக்கு தாங்க. ஆல்ரெடி நான் சாம்பிராணி ரெடி பண்ணுறது எப்படி என்னான்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அது எல்லாமே நெவலில் காய் போட்டு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி தான். அதே மாதிரி இது இப்போ ஃப்ரெஷ் பூ டெய்லியும் சாமிக்கு போட்டு எடுத்து வச்சுருக்கிறது. அது தனியாக ஒரு கவரில் அப்படியெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து மறி கொழுந்து வாங்கியிருக்குறேங்க. அது ஒரு 1 kg வாங்கியிருக்கிறேன். துளசிக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் வாங்கிட்டு வந்து தரேன்னுக்கிறாங்க. நம்ம கடையில் எப்போவுமே வந்து ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் வந்து வாங்கிக்குவேன். பன்னீர் ரோஸும் அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். அவங்கக்கிட்ட துளசிக்கு சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னுட்டாங்க. சரி இன்றைக்கி வாங்கி வச்சா எல்லாம் ரெடி பண்ணி அமாவாசையில் கொஞ்சம் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். இது வந்து ஆயிலுக்கு போடுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வகை பொடி செய்கிறதுக்கு எல்லாமே வந்து சாம்பிராணி, ஹேர் பேக்கு, ஆயிலுக்கு இதுக்கு எல்லாமே தேவைப்படுறதுக்கு. ஆனால் இந்த பூ வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இதுதான் வந்து இதே மாதிரி நம்ம இப்போ நான் இடையில் சில நாட்களில் மட்டும்தான் பார்த்துருக்குறேன். கனகப்பட்டி சித்தர்னு சொல்லிட்டு ஐயோட ஜீவ சமாதியிலேருந்து அந்த பூவை அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். டெக்கரேஷன் ஒவ்வொரு நாளும் அப்பா கண்குளராக இருக்கும். அம்மனுங்களுக்கு இந்த சம்மர் சீசனில் அம்மனுங்களுக்கு அப்படி சாட்டுவாங்க. சாய்ராம் கூட வந்து அந்தளவுக்கு, ஏன்னா அவர் ஃபுல்லாக வந்து அவர் ஃபுல் உருவத்தை காட்டணுன்றதுக்கோசரம் அதிகமாக வந்து மாலைங்களை காட்டிட்டாங்க. ஆனால் சில இடத்துல போட்டிருப்பாங்க வடநாட்டு சைடில், சில இடத்துல அதிகமாக பார்த்ததில்ல. ஆனால் நம்ம கனகப்பட்டின் சித்தர் பீடத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக போட்டு கட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட அந்த அவங்களோட குறைகளை வந்து அப்பா நல்லா கேட்டு இருக்காரு. இந்த பிரபஞ்சம் மூலிமா எல்லா மக்கள் குறைகளும் கேட்டு இருக்கிறதுனால தான் அவரு மேலே இருக்கிற, அவர் சூடிட்டு இருக்கிற அந்த மலர்களும் அந்த அளவுக்கு வந்து மனமும் இருக்குது. செழிப்பாக பார்த்தா நமக்கு வந்து எல்லா அனுகிரகமும் கிடைச்ச மாதிரி நம்ம இப்போ வேண்டிட்டு போய் அந்த இடத்துல உக்காரும்போது நம்ம என்ன வேண்டுதலுக்கு போகிறோங்களோ அது நம்ம கைக்கு அப்படியே கிடச்ச மாதிரி அந்த அளவுக்கு வந்து நமக்கு மனசு வந்து நிறைஞ்சி நம்ம அந்த மனக்குறையை இறக்கி வச்சுட்டு வர்ற மாதிரியே இருக்குது. இன்னொன்று என்னன்ற, இது வந்து என்னோட வேண்டுதல்னு நினைக்கிறேன். நிறைய மக்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்கள், ஆனால் எளிய ஏழை மக்கள்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம ஏழைகள் தான் கடவுளை பொறுத்த வரைக்கும். எல்லாருமே வந்து இப்போ கடவுள்கிட்ட அவர்கிட்ட எல்லா கடவுளுமேங்க மொத்தம் கடவுள்ன்றது ஒருவர் தான், ஜோதி ரூபம் கொண்டவர் தான். நம்மளோட கஷ்டங்களை போய் கடவுள்கிட்ட சொல்கிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களேன், நான் வந்து பகவானை பற்றி நம்ம கனகப்பட்டி சித்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நான் எங்கள் கடையில் வந்து கல்கி பகவானோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம செடியில் விட்டு போகுதான். ஆனால் இது எல்லாருமே வந்து ஏழை 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 ஏன் வந்து மக்களை வந்து ஏலம் விட்டுக்கிறீங்கன்னு தான் என்னோட கேள்வி. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு கஷ்டம். எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அவங்க இந்த ஜென்மத்தில் வந்து இந்த அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து துணி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நல்லா ஆடம்பரமாக அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அந்த கஷ்டங்கள் இருக்கும். அதே அவங்க முன் ஜென்மத்தில் இன்னொரு பிறவியில் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ இப்போ நம்ம போன ஜென்மத்தில் அந்த நிலையில் இருந்திருக்கோங்க. இப்போ நம்ம கண்ணுக்கு யாரெல்லாம் படுறாங்களோ ஏழை பிச்சைக்காரன், ரொம்ப ஏழைக்கு ஏலம் போடுறது நம்ம இந்த ஒரு யார் அரசியல்வாதி இருந்தால் மன்னிச்சிடுங்க.
கவர்மெண்ட்டு தான் ஜாதி வச்சு அவங்க அந்த ஜாதி இவங்க இந்த ஜாதி ஏலம் கூறிட்டு இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள்லேருந்து என்னம்மா பொதுவாக வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இந்த பூலோகத்தில் வந்து ஒரு பெண் ஆண் பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருங்களேன். ஏன் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணும், இவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும், எல்லாத்தையுமே வந்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நான் ஏழைக்கு சாப்பாடு போடுறேன், ஏழைக்கு நான் படிப்பை சொல்லித்தரேன், ஏழைக்கு அதை கொடுக்குறேன். இது என்னங்க ஏழை? நீங்கள் எங்கே இப்போ கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க? தெரியாமல் நான் கேட்குறேன். இது என்னோட ஆந்தகம். நம்ம இப்போ போய் கடவுள்கிட்ட என்ன கேட்குறம்ப, எனக்கு உடம்பு சரியில்லை, அது சரி பண்ணுங்க கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறோம்ல. நம்ம ஏன் மற்றவங்கள பிச்சைக்காரான்னு சொல்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நம்மளே வந்து ஒரு பிச்சையாக தான் நம்மளை வெளியே அனுப்பிச்சிருக்கிறாரு. நம்ம முன்னோர்கள் வந்து என்ன நல்லது செஞ்சாங்களோ நம்ம இந்த நேரத்தில் நல்லது அனுபவிச்சுட்டு இருக்கிறம்ப, 3 வேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்டு இருக்கிறம்ப. ஆனால் அவங்க இதுக்கு முந்தி அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களோ, அவங்க ஒரு காலத்தில் வந்து ஒரு ராஜா வம்சத்து குடும்பத்தில் கூட இருந்திருக்கலாம். அவங்க தெரியாமல் இயலாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கலாம். அப்போ வந்து அவங்க சூழ்நிலைக்கு நான் அடுத்த ஜென்மத்தில் மற்றவங்ககிட்ட நான் கையேந்தி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கூட கேட்டு வந்திருக்கலாம். இது எனக்கு இந்த பாடம் கற்றுக் கொடுத்தது ஒரு ஆன்மீக குரு தான். இந்த ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம்களோ அந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம முன் ஜென்மத்துலேயும் நம்மளே கேட்டு வந்தது தான். யாரும் எந்த கடவுளுன்றவர் கொடுத்ததில்லை, நீங்களாக பிச்சையை கேட்டுக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பிச்சைக்காரருன்னு சொல்லிட்டு நான் ஏழை மக்களுக்கு நான் வந்து பிச்சை போடுறேன், அன்னதானம் போடுறேன், அது இதுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கோயிலுக்கு போங்க, பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துல வந்து அந்த பிரசாதம் அன்னைக்கு நைட்டு தங்குங்க. இல்லையா அந்த கோயிலில் போடுற அன்னதானத்தில் கலந்து நம்ம உணவு சாப்பிட்டு வாங்க, உங்களோட பிரச்சனைகள் தீரும். அவங்க பசியை வந்து நமக்கு எங்கேயுமே பசியோடு இருக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லும்போது நமக்கு டக்குன்னு மைண்டில் யாராவது ஒரு கோபம் வரும், டக்குன்னு கோபம் வரும் நமக்கு. ஏன்னா பசியோடு இருக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம இந்த அன்னதானத்தில் கலந்து நம்ம அதை வந்து நம்ம அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு வரும்போது நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு ரோட்டோரம் ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்தா கூட அப்பா நிம்மதியாக ஒரு தூக்கம் அப்படின்னு நினைக்கலாம். எல்லாருமே வந்து நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு பிச்சைக்காரர் தான். நம்ம ஃபஸ்ட்டில் பிச்சைக்காரர் தாங்க. கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குறோம் பாருங்கள், அதை ஃபஸ்ட்டில் எழுத்தணும். நம்மளால் முடிஞ்சால் அந்த 100 பேர் 1000 பேர் அன்னதானம் சாப்பிட்றாங்க இல்லையா, ஒரு பருக்கை சாப்பாட்டுக்காவது நம்ம பணம் 1 பைசா போய் சேரணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் அந்த இடத்துல உண்டிகளை போட்டுவாங்க. அது சில இடத்துல தான் வந்து உண்மையாக நடந்துக்கிறாங்க. அந்த பணத்தை பிரித்து கோயில் அன்னதானத்துக்கோ கோயில் நிர்வாணத்துக்கோ கொடுக்கறதுக்கு சில இடத்துல சில கோயிலுங்களில் தான் அது முக்கியமாக வந்து இந்த பிரபஞ்சம் மூலிமா ஜீவசமாதிகளை மட்டும்தான் அது உண்மையாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சில சித்தர்கள் கூடவே இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இடத்துல எல்லாம் இல்லை, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, அது ஏமாத்தினதுக்கு பின்னாடி அவங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க மனப்பூர்வமாக அவங்களா உணர்ந்தாதான். இது வந்து என்னோடய பதிவுங்க. எனக்கு கஷ்டம். ஏன்னா டெய்லியும் நம்ம ஏதாவது இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாலும் சரியா, இல்லை பொதுமக்கள் இடத்துல போனாலும் சரி, நான் வந்து அந்த பிச்சைக்காரருக்கு போட்டேன், இவங்களுக்கு போட்டேன், அவங்களுக்கு போட்டேன்றாங்க. ஏன் இந்த ஜாதி வெறி பிடிச்சிட்டு நிறைய பேர் வந்து அவங்க அந்த ஜாதி இவங்க எந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்களும் பிச்சைக்காரன்னு பேசிக்காதீங்க. ஏழைன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒழிச்சு கட்டாதீங்க. மனசுனால் அவங்க பணக்காராக இருக்கலாம், அவங்களோட மனசு எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு நாள் நம்ம போய் வாழ்ந்து பார்த்தா தெரியும். இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற ஆசையெல்லாம் இன்னும் யாரை ஏமாற்றலாம், எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், என்ன ட்ரெஸ் பண்ணலாம், எந்த இடத்துல போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்கோம். தயவு செஞ்சு அதெல்லாம் செய்கிறவங்களாம் இன்றைக்கி எவ்வளோ தூரத்தில் போயிட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த இடத்துல எப்படி கூனி குறுகி உக்காந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு இதை நான் யாரையும் புண்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. இன்னும் சொல்லிட்டு இருக்கேன் மக்களே. ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. பாய். ஸ்ரீ கேளக்க சித்தர், நம்ம கனகப்பட்டி சித்தர் பழனி அந்த ஒரு மூலியமாக இந்த வாக்கியத்தை இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய்.